இந்த ஊர் உலகமே ஒண்ணு சேர்ந்து எதிர்த்து நின்னாலும் நாங்க கவலைப்பட மாட்டோம். ஆனா நீ எதிர்த்தா மட்டும் அதை எங்களால தாங்கிக்க முடியாதுமா. ஏன்னா நீ எனக்கு சிநேகிதி, அவரு உனக்கு அத்தா. அதனாலதான் நீ மனசார சம்மதிக்கணும்னு தினமும் தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இருக்க. நான் ஒரு இருக்கேங்கிற நினைப்பாவது இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் வசந்தா. நீ அவருக்காக பிறந்து வாழ்ந்தவ, அவரோட வாழ வேண்டியவ. உனக்கு உரியவரே உங்ககிட்ட இருந்து அபகரிச்சுக்கிட்டதா தினமும் என் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த எண்ணமாவது இருக்கு, அதுவே எனக்கு போறோம். அதே சமயத்துல என்னுடைய தவிப்பை, ஏமாற்றத்தை, மனக்குறைய எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வசந்தா, நீ கண்கலங்கினா அதை பார்க்கக்கூடிய சக்தி உங்க அத்தானுக்கு இல்லையம்மா. ஏதோ இது எங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிருச்சு. இனிமே எங்களை கணவன் மனைவியா வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு உன் கையில தாம்மா இருக்கு. எனக்கு சொந்தமான வாழ்க்கையை எங்கிட்டயே தானமா கேக்குறிய, என்னால கொடுக்க முடியாத கேக்குறிய, என்னால மறக்க முடியாததை கேக்குற. வசந்தா, எங்க கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, நாங்க வாழ்க்கையில வெற்றி அடைகிறோமோ இல்லையோ, அத பத்தி கவலை இல்லை. நீ மனசார வாயார எங்க காதல வரவேற்று ஒரே ஒரு வார்த்தை என் காதுக்குள்ள கேட்டா போதும். அவரோட நான் 100 வருஷம் வாழ்ந்த மாதிரி மன நிறைவையும் மகிழ்ச்சியாக. வசந்தா, நீ வாய திறந்து என் அத்தை உனக்குத்தான் சொந்தம் பைரவின்னு ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. ஆனந்தனும் பைரவியும் ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் வாழ முடியாதுங்கிற அளவுக்கு அன்பை வளர்த்துட்டு இருக்காங்க. அதுல நாம ஏன் குறுக்கரிக்கணும்? பின்னால ஏதாவது விபரீதமா நடந்துட்டுனா அட ஏன்பா பலவளன்னு பேசிக்கிட்டு பாரு. தனக்கு சொந்தமான அத்தானை வசந்தாவே விட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க ஏன்பா இந்த கல்யாணத்துக்கு குறுக்கரிக்க போறோம்? நானும் தங்க பங்கஜமும் இந்த கல்யாணத்துக்கு மனப்பூர்வமா சம்மதிக்கிறோம். தர்மலிங்கம், ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். நீ என் மான மரியாதையை மட்டும் காப்பாத்தல, 2 அருமையான ஜீவன்கள் காப்பாத்திருக்கு. சரி, நாளைக்கு நல்ல நாள், நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணு. நீ சொல்லிட்டா சார்தான். அப்புறம் இன்னொரு விஷயம், மதுரையில வேண்டியவங்க கல்யாணத்துக்கு குடும்பத்தோட போறேன். 2 நாள்ல திரும்பி வந்துருவேன். என்னப்பா நீ இல்லாம நிச்சயதார்த்தம்? அதான் நீ இருக்கிறியே, நிச்சயதார்த்தத்தை நீ நடத்து, கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம் நடத்துறேன். என்னப்பா இது? புறப்படு. அப்படி போய்தான் ஆகணுமா? ஏற்பாடு. நோய் நோயின்னு பேசிக்கிட்டு இருப்பிய, வேலையை கவனிப்போ. விடமாட்டான். பங்கஜம், எது எப்படி நடக்கணுமோ அது அப்படித்தான் நடக்கும். அதனால மனசுல எந்த குறையும் வைக்காம நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடக்கும். ஆனந்தம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். பரமசிவத்தோட மக பைரவிக்கும் செல்வராஜோட மக ஆனந்தனுக்கும் பெரியோர்களால திருமணம் நிச்சயிக்கப்பட்டு தாம்பூலம் மாத்திக்கிறாங்க. நிறுத்துங்க. யார் பெற்ற பொண்ணுக்கு யார் வெத்தலை பாக்க மாத்திக்கிறது? முத்தையா, என்ன ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது ஏன்பா இப்படி வந்து கலாட்டா பண்ற? கலாட்டா பண்ண வரல, என் மக கல்யாணத்தை நடத்துற உரிமை இந்த பரமசிவத்துக்கு கிடையாதுன்னு சொல்ல வந்திருக்கேன். கரெக்ட். பைரவி இந்த மகளா? என்னையா கதை விடுற? கதை விடல. என்னப்பா பரமசிவம், பைரவி யாருன்னு எல்லாரும் கேட்கிறான். சொல்ல. அத பத்தி இப்ப என்னப்பா அவசரம்? நிச்சயதாம்பலம் நடக்கட்டும், அப்புறம் சாவகாசமா பேசுவோமே. அப்பா, இதெல்லாம் என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, நீ அழகு. முத்தையா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த நல்ல காரியத்தை நடக்க விடப்பா. உங்க சதி திட்டம் இப்பதான் இவருக்கு புரிஞ்சிருக்கு. ஆமா, கம்சன் தான் நேற்று என்கிட்ட வந்து சொன்னான். ஓஹோ, அப்படின்னா எல்லாம் உன் வேலை தானே? ஆமா, அந்த கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு சவால் விட்டியே, அதுக்காக அவரை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். கம்சா, விவகாரத்தை விலை கொடுத்து வாங்குற, ஏற்கனவே என்கிட்ட வாங்கினது ஞாபகம் இல்ல? ஆனந்தா, என்னையே முறைக்கிற. இதோ பைரவி பெற்ற அப்பனை வந்து இருக்கிறாரு, இவர்கிட்டே சொல்லு. அவங்க என்ன சொல்றது? என் மக பைரவிக்கு மாப்பிளை பார்த்து கட்டி வைக்க வேண்டியதை நான் தான். என் கல்யாணத்தை பத்தி பேச நீங்க யாரு? உன்னை பெத்த அப்பம்மா. இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க? அத அப்புறம் சொல்றேன். இத்தனை நாளா இங்க வர வேண்டிய அவசியம் இல்லாம இருந்துச்சு. முத்தையா, எங்க முன்னால வந்து பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு நெஞ்ச அழுத்தம்? நான் இந்த கதிக்கு ஆளானது எங்க குடும்ப நிலத்தடை மாறி போனதுக்கு நீதான் காரணம். அம்மா. ஆனந்தா, இந்த சண்டாளன் உங்க அப்பாவை கொன்னவன். ஏன் பேசாம நிக்க? பதில் சொல்.
ஆனந்தா, அப்பாவை கொன்னது நான் தான். அதுக்காக ஆயுள் தண்டனை அனுபவிச்சது நான் தான். ஏன் தெரியுமா? ஊருக்கு பெரிய மனுஷங்கிற ஆணவத்துல வைக்க போருக்கு தீ வச்சது நான் தான் அநியாயமா குற்றம் சுமத்தி போலீஸ்ல ஒப்படைச்சாரு உங்க அப்பா. ஜெயில இருந்து வந்ததும் பஞ்சம் தீச்சேன். மழையா ஒரு நாள் மாட்டிட்டாரு, தீர்த்து கட்டிட்டேன். எடுக்கையே, அவன் செய்த தவறுக்கு தண்டனை அவர்தான் அனுபவிச்சுட்டான். ஐயா, பைரவி முத்தையா மகதானா? உண்மையை சொல்லுங்க. சொல்றம்மா, கொலையை செய்துட்டு முத்தையா என் வீட்டுலதான் அவனுக்கு தஞ்சம் புகுந்தான். மனைவி மகளையும் விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். கொஞ்ச நாள்ல அவன் மனைவி இறந்துட்டான். அந்த குழந்தையை வளர்க்கிற பொறுப்பு எனக்கே ஏற்பட்டு. நானே அவளை வளர்த்து பெரியவளாக்குனேன். நாளடைவுல குழந்தை பாசம் அவளை என் சொந்த மகளாக நினைக்கும்படி ஆயிட்டுமா. ஆனந்தா, அம்மா, வா போக. அம்மா, என்னடா இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னடா கேட்கறது? இந்த கொலகார மகளை கட்டிக்கணும்னு இன்னுமா நினைக்கிறேன்? பைரவி கொலைகாரி இல்லையே. அதனால உங்க அம்மா பூவையும் பொட்டையும் இழந்து இந்த விதவ கோலத்துல நிக்கிறது காரணம் இந்த பாவையோட மகளை கட்டிக்கணும்னு இன்னுமா நினைக்கிறேன்? என்ன பார்த்து சொன்னேன்? அண்ணா, அம்மா மனசு இப்படி வேதனைப்படும் போது அதே வீட்டுக்குள்ள பைரவி எப்படி அண்ணா நிம்மதியா வாழ முடியும்? ஆனந்தா, நீ என் பேச்சை கேட்கலன்னா நான் தற்கொலை செஞ்சுக்குவேன். அப்புறம் நீ உன் இஷ்டப்படி வாழ்ந்துக்கோ. இப்ப என் கூட வரப்போறீ. கம்சனை எதிர்த்தவங்க இந்த ஊர்ல நிம்மதியா வாழ்ந்தது கிடையாது, தெரிஞ்சுக்க. அத்தா, நம்ம கல்யாணம் இனிமே நான் உயிர் வாழ விரும்பல. பைரவி, வரக்கூடிய இன்பத்துக்கு வேணும்னா வாய்தா போட்டு தள்ளி வைக்கலாம். ஆனா துன்பத்துக்கு வாய்தா போடவும் முடியாது, தப்பி ஓடவும் முடியாது. இன்னைக்கு சாயந்தரம் நீ அம்மன் கோயிலுக்கு வா, எல்லாத்துக்கும் முடிவெடுப்போம். நான் ஒரு முடிவோட தான் வருவேன். அம்மா, அம்மா, ஏன் இப்படி கத்துற? அம்மா, வசந்தா அண்ணன் எழுதின லெட்டர் ஒண்ணு அண்ணன் டேபிள் மேல இருந்ததம்மா, பாத்தீங்களா? என்ன எழுதியிருக்கா? படிக்கிறேன், கேளுங்க. அப்பா, நீங்க எனக்கு இல்லையே என்று ஆன பிறகு இந்த உயிரும் எனக்கு இல்லதான். நீங்க பைரவியோட ஆரம்பிக்கும் வாழ்க்கை இனி கதையாக தொடர் கதையாக நீடித்து நிலைக்கட்டும். தற்கொலை செய்து கொள்ள நான் எடுத்த முடிவு என் சொந்த முடிவு, இதாருக்கும் பொறுப்பு இல்லை என்று உங்கள் வசந்தா. அடி பாதி, இவ்வளவு இல்லை ஆசையில மண்ணள்ளி போட பார்த்திருக்கா? ஆமாமா, அண்ணனுக்கும் பைரவிக்கும் நிச்சயார்த்தம் நடந்திருந்தா இந்நேரம் அண்ணி செத்துருக்கும். ஐயோ, நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. நல்ல வேளை நிச்சயதார்த்தம் நின்று போச்சு. ஆமா, ஆனந்தம் எங்க? தாய், நீதான் எங்களுக்கு அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாமே. உன்னுடைய சன்னிதானத்துல உன்னையே சாட்சியா வச்சு பைரவிக்கு நான் தாலியை கட்டுறேன். பைரவி, கெட்டி மேல முடக்கல்ல, உற்றார் உறவினர் அச்சதையை தூவல்ல. பரவாயில்ல, நம்ம கல்யாணம் ரொம்ப விமர்சையா நடந்ததாகவே நினைச்சுக்கோ. இரவசென்னால் பெரிய சொர்க்கம், ஒரு நாளை திருநாள் என்போம், ஒரு நாளை திருநாள் என்போம், ஒரு நாளை திருநாள் என்போம், இந்த ஒரு நாளை திருநாள் என்போம்.
சுகமாக தேகங்கள் கூடட்டுமே, சுவையான ராகங்கள் பாடட்டுமே. முதல் நாளில் ஆனந்தம் காணட்டுமே, முதல் நாளில் ஆனந்தம் காணட்டுமே. முடியும் கதையை தொடங்கி எழுது, முடிந்த பிறகு விடியும் பொழுது. இருவர் கண்டோம் இனிய சொர்க்கம், இரவு சென்றால் பெரிய சொர்க்கம். ஒரு நாளை திருநாளென்போ, ஒரு நாளை திருநாளென்போ. வளமான இளம் தென்றல் அழைக்கின்றது, வசமான கை நான்கு அணைக்கின்றது. வளமான இளம் தென்றல் அழைக்கின்றது, வசமான கை நான்கு அணைக்கின்றது. இதமான புது யுகம் பிறக்கின்றது, இதமான புது யுகம் பிறக்கின்றது. இனிக்க இனிக்க கவிதை நடத்து, அடுத்த கவிதை இறைவன் இடத்து. இரவு கண்டோம் இனிய சொர்க்கம், இரவு சென்றால் பெரிய சொர்க்கம். ஒரு நாளை திருநாளென்போ, ஒரு நாளை திருநாளென்போ. பைரவி, என்ன இது? ஒண்ணு இல்லைங்க. இது எப்படிப்பட்ட நேரம் இப்ப போய் அழுதுகிட்டு? பைரவி, இயற்கை நமக்கு கொடுத்துக்கிற கட்டிலும் மெத்தையும் இந்த புல்தரையும் பூக்களும் தான். உனக்கு போதும்ல? சும்மா இருங்க, வெளிச்சமா இருக்கு. நீ என்னதான் வெக்கப்பட்டாலும் அந்த வானத்து விளக்க அணைக்க என்னால முடியும், வேற யாராலையும் முடியாது. அத்தா, அத்தா, எழுந்திருக்க, பொழுது விழுந்துச்சு. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு முரட்டத்தனம் கூடாது. ஆமா, சொக்கா எங்க வச்சு? அங்கே கணக்கு பாருங்க. எங்க? என்ன பைரவி, பரவாயில்லமா? நான் திரும்பி போகணுங்கிற எண்ணத்தோட வரல. உங்க மனைவியா வாழ்ந்த ஒரே நாள்ல பெண்ணா பிறந்த பலன் அடைஞ்சிட்டேன். நீங்க வீட்டுக்கு போங்க. நான் மட்டுமா? நீ எங்க போற? எங்கேயோ போறேன். சரி, சேர்ந்தே போவோம். வேண்டாங்க, இனிமே நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல. உங்க கையால இந்த கயிறு கட்டப்படணும். நான் மங்கள மங்கையா ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அது நிறைவேறிடுச்சு. ஆனா உங்களோட நிரந்தரமா உங்க மனைவியா வாழ்ந்தா அதனுடைய விளைவு சாதாரணமானதா? நீங்க என்ன மனைவியா ஏத்துக்கிட்டது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அந்த பெத்த வயிறு பத்தி எரியும். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுத்த நிமிஷமே தற்கொலை பண்ணிப்பேன்னு உங்க அம்மா சொன்னதை நான் இன்னும் மறக்கல. இந்த நிலைமையில நான் உங்க கூட வந்து குடும்பம் நடத்தினா? பைரவி, நீ என்ன சொல்ற? நீங்க வீட்டுக்கு போங்க. நான் போறேன். அப்புறம் நீ? நான் இந்த விஷத்தை குடிச்சிட்டு இந்த உலகத்தை விட்டு போறேன். பைரவி,
ஆமா, நேத்தைக்கே நான் இந்த முடிவோட தான் வந்தேன். நான் எப்போ சாக துணிஞ்சிட்டேன். ஆனா நான் அனாதையா சாக விரும்பல. உங்க மனைவியா நீங்க கட்டின மங்கையத்தோட போகணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப நான் எந்த நிமிஷமும் சாக தயாரா இருக்கேன். ஓஹோ, அப்புறம் ஒரு நல்ல முடிவு இருக்குன்னு சொன்னியே, அதேதானா? ஆமா. நான் மட்டும் யாருக்காக வாழணும்? உங்களே நம்பி இருக்கிற உங்க அம்மா தங்கைக்காக, உங்களே கணவனை அடையணும் தபம் கிடக்கிற வசந்தாவுக்காக. பைரவி, வசந்தா எங்கூடயே வாழணும்னு நினைக்கிறவன். நம்ம 2 பேர் கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சுட்டு தான் நடிக்கிறேன். ஆனா அது உண்மை இல்லை. அத்தா இன்னொருத்தியோட வாழறத பார்க்கக்கூடிய மனோபக்குவம் எனக்கு இல்ல. அத்தானுக்கும் பைரவிக்கு எப்ப கல்யாணம் நடக்குதோ அடுத்த நிமிஷமே நான் அந்த உலகத்தை விட்டே போயிடுவேன்னு எனக்கு கடுதாசி எழுதி வச்சிருக்கேன். என் நிலைமை இப்படி இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில நான் உயிர் வாழறதை விட சந்தோஷமா சாகிறதே மேல். அந்த விஷத்தை கூட அவசரப்படாதீங்க. நம்ம 2 பேரும் இங்க அனாதையா செத்து கிடக்கிறத பார்த்தா நம்ம இன்னும் கேவலமா பேசுவாங்க. வீணா உங்க மேல பழி சுமத்துவாங்க. அதுக்கு காரணமா நான் இருக்க மாட்டேன். அதனால நம்ம 2 பேரும் இப்ப வீட்டுக்கு போவோம். இன்னைக்கு ராத்திரி 10:30 மணிக்கு அவங்க உங்க வீட்டுல இந்த விஷத்தை சாப்பிடுவோம். வாழ்வில தான் ஒண்ணு சேர முடியாட்டாலும் சாவலியாவது ஒண்ணு சேருவோம். வேறு வழியே இல்லை என்பதால் ஒரு விபரீதமான முடிவுக்கு வந்தேன். பைரவி என்னோடு வாழ்ந்தால் தற்கொலை செய்து கொள்ளுவேன் என்று வசந்தாவும், என்னோடு வாழாவிட்டால் தற்கொலை செய்து கொள்ளுவேன் என்று பைரவி. ஆக இந்த இரு அவர்களுக்கும் இடையே நான் ஒரு பிரச்சனையாக ஆகிவிட்டேன். பைரவியோடு நானும் போய்விட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும். எனவே அவர்கள் வீட்டில் தற்கொலை செய்து கொள்வது என முடிவு எடுத்தோம். போகிறோம். மன்னிக்கவும். இப்படிக்கு ஆனந்தன். கதை நானே முடிச்சுட்டேன். என் சாவுக்கு யாருமே காரணம் இல்லை. பைரவி இறந்துட்டாங்க. பைரவி இறந்துட்டாங்க. என்ன சொல்றேன்? ஆமாங்க. நீங்க விஷம் குடிச்சேன். நீங்க விஷம் குடிச்சீங்களா? பைரவி இல்லைங்க. எங்க வந்த? மரியாதையா திரும்பி போயிடு. ஐயா, கடைசியா ஒரே ஒரு முறை முகத்தை பார்த்துட்டு போயிடுறேன். ஆனந்தா, நான் ஏற்கனவே குமரிக்கிட்டு இருக்கேன். என் ஆத்திரத்தை அதிகப்படுத்தாதே, தயவு செய்து போயிடு. ஏப்பா, அவரே நொந்து போய் இருக்காரு, நீ வேற வந்து போப்பா. அநியாயமா பைரவை சாகடிச்சிட்டு இப்ப தைரியமா பார்க்க வேற வந்துட்ட. இன்னும் போகல, நின்னுட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு வினாடி தாமதிச்சா கூட என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. போயிடு, போயிடு. அட போயேன்பா. இந்த பொண்ணு சாவுக்கு இவன் தான் காரணம். காதலிக்க தெரிஞ்ச வயலுக்கு அவளை வாழ வைக்க தெரியலையே. வாழ வேண்டிய பொண்ணு சாகடிச்சுட்டானே பாவி. அதனாலதான் அவ மட்டும் சாகக்கூடாது, நானும் சேர்ந்து சாகணும்னு தீர்மானிச்சேன். நீங்களும் சாக நினைச்சீங்களா? ஏண்டா, பெண்களை எல்லாம் நெருக்கடியா விட்டுட்டு நீயும் போகணும் நான் முடிவு செய்த. பாத்தீங்களா, நீங்க போட்ட இந்த திட்டமும் தெய்வத்துக்கே பிடிக்கல. தெய்வத்துக்கு இல்லம்மா, வேற யாருக்கோ பிடிக்கல. அந்த யாரோ வச்ச தீ பத்தி எரிய நான் மட்டும் இன்னும் உயிரோட இருக்கனே, அதை நினைச்சுதான் வெட்கப்படுறேன். அத்தா, இந்த சமுதாயத்துல நாங்க 2 பேரும் நிம்மதியா வாழ முடியாது.
அப்படியே வாழ்ந்து காட்டுவோம்னு எதிர்த்து நின்னா எங்க குடும்பத்துக்கு தான் கெட்ட பேரும் கேவலம். அதனால சரியோ தப்போ நாங்க 2 பேரும் சாக துடிச்சோம். முடிவு செய்தபடி அவ போயிட்டா, நான் போகலையே. இன்னமும் உயிரோடு இருக்கிறேன். நீங்க ஒரு தனி மனிதர் இல்ல, உங்களையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிற உங்க அம்மா தங்கச்சி இந்த பரிதாபத்துக்குரிய வசந்தா எங்களையெல்லாம் விட்டு சாகிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? ஆனந்தா, பைரவியை பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு சொன்னதும் எந்த தாயுள்ளம் பரிவும் பாசமும் காட்டிடுச்சோ அந்த தாயுள்ளத்தின் மேல ஆணையா சொல்றேன், உன்னை பிரிஞ்சு நாங்களும் வாழ மாட்டோப்போ. அத்தா, இனிமே இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. வசந்தா, நிச்சயமா நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். என்னுடைய சாவு யாராலேயோ எதுக்காகவோ தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அது யாரால எதுக்காகன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நிச்சயமா சத்தியமா நான் சாக மாட்டேன். நீ ஒரு மனிதனா? உன்னை மர்மமா சொல்றதே வெக்கமா இருக்கிறான். நானும் எவ்வளவு புத்திமை சொல்லி பார்த்தேன். பரமசிவம் ஊருக்கே தருமர் மாதிரி அவர் கண்டிச்சு கூட நீ திருந்தறிய. ஆளாத ஆட்டமெல்லாம் ஆன பாவம் வாழ வேண்டிய பொண்ணு பைரவி. அவ அநியாயம சத்தத்துக்கு நீதாண்ட காரணம். நான் இல்ல மாமா, அந்த ஆனந்தம் தான் காரணம். அந்த பொண்ணை சாகடிச்சிட்டு அவன் மட்டும் சாகாம தப்பிச்சுக்கிட்டான், துரோகி. அது எப்படியா இருக்கட்டும், உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, கரையேற வேண்டிய பொண்ணு. அவருக்கு செட்டு போட்டு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அப்புறம் நீ எக்கட்டு போயா? இப்படி கையை கதை விட்டா எப்படி மாமா? முதல்ல என் கல்யாணத்துக்கு ஒரு வழி பண்ணுங்க. உன் கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கணுமா? என்னடா ஆச்சரியமா இருக்கு. ஏண்டா, நீ என்னைக்கு உன் தாய் மாமன் என்ன நீ மதிச்சிருக்க? இல்ல நம்ம மதிக்கலாம் போறியா? நான் மதிக்கிறேன் மாமா. நீ போட்ட தாண்ட மாட்டேன். உன் பொண்ணு மோகனாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. என்னடா விளையாடுறியா? நான் எத்தனையோ தடவை தலையில எடுத்துக்கிட்டேன், கேட்டியா? டேய், மோகனா இன்னைக்கு BA படிச்சிட்டு இருக்கான். படிச்சா மாமா நான் கல்யாணம் பண்ணி கூடாது? அதுக்கு இல்லடா, அவ படிச்சல, நீ தற்கூரி எப்படிடா பொருந்தும்? சரி, நீ பிரச்சனை கிளப்பிட்டியா? பிரச்சனையே இல்லைன்னா வாழ்க்கையே ருசிக்காது. அது உங்க கம்ச வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தாதான் சுறுசுறுப்பு. நீ போ, நான் பாத்துக்கிறேன். நாய் வாழ நிமித்த முடியுமா? ஆனந்தா, என்னம்மா இந்த உன் ஆஸ்தி பாஸ்திக்கான பத்திரங்கள்லாம் இதுல இருக்கு. இத்தோட என் பொறுப்பு விட்டுது, வாங்கிட்டு ஆள விடு. ஏமாமா இப்படி பேசுறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு? பின்ன என் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்காம வசந்தாவுக்கு நீயே ஒரு மாப்பிளை பார்த்திருக்கிற. பிள்ளை வீட்டுக்காரங்க நாளைக்கு வரதா லெட்டர் போட்டுட்டான். இப்ப அதனால என்னமா, எப்படியாவது வசந்தாவுக்கு கல்யாணம் பண்ணித்தானே ஆகும். என்ன நீ புரியாம பேசுற? எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. நாளைக்கு அவ கண் கலங்கிட்டு எங்களால தாங்கிக்க முடியுமா? அவ மனசு தெரிஞ்சிருந்து இப்படி பேசினா எப்படி? என் மனசை கொஞ்சம் கூட நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்க. நடப்பிடமா இருக்கிற என்ன வசந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சுகத்தை காண போறா? வசந்தா மேல வச்சிருக்கிற பரிசுத்தமான அன்பால சொல்றேன், அவ வாழணும், சந்தோஷமா வாழணும். உன் மனநிலை எனக்கு புரியுதுப்பா. ஆனா வசந்தாவோட மனசை மாத்த முடியலையே. உங்க 2 பேருக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு நாங்க அவதிப்படுறோம். இப்படி ஒரு தர்ம சங்கடம் எந்த தாப்பனுக்கும் வரக்கூடாது. கவலைப்படாதீங்க மாமா. வரப்போற மாப்பிளையை கட்டிக்க வசந்தா மறுத்தாள்னா அவ மனசை மாத்தி அவளை சம்மதிக்க வைக்க வேண்டியது எப்படி பொறுப்பு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரட்டும், மற்ற காரியங்களை நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க. சரி. மானம் மரியாதை எல்லாமே போச்சு. வீட்டுக்கு கடங்காத கழுதைய வெட்டி கொன்னுடுவாங்க. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? அவரை மனசார காதலிக்கிறேன். காதலா? எவ்வளவு தைரியமா எங்கிட்டே சொல்றேன். வாசரசா ஊரையே ஒண்ணு திரட்டி அந்த ஆனந்தம் பயிரவு காதல கருவறுத்தவமா இப்போ என் தங்கச்சியை காதல்னு தோட்டம் துறவு சுத்தலானா ஊரா காரிக்கு போக மாட்டான். இனிமே அந்த சடையனை நீ சந்திக்கவே கூடாது. வீட்டு விட்டு வெளியே போனேன், காலை முறிச்சுடுவேன். ஜாக்கிரதை. வர்றேன். கையும் களவுமா பிடிப்பட்டாளா? நான் சொன்னா நம்புவீங்களா? இந்த நிமிஷத்திலிருந்து இவளை கண்காணிக்க வேண்டியது உன் பொறுப்பு. அந்த உத்தரவுக்காகத்தான் பல நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். அத்தி மீறி ஏதாவது நடந்துச்சு உருண்டுவேன். ஜாக்கிரதை. நடக்காது, நடக்க விட மாட்டேன். அந்த சடையன் இவ்வளவு ஒரு வழி தேடிட்டு இங்க வந்தாலும் பாத்து அவன் தோலை உரிச்சு சுண்ணாம்புல போறீங்க. போங்க. யோசனை பண்ணி பாரு, நல்லா காப்பாற்ற வேண்டிய. அண்ணா, வசந்தா அன்னைக்கு கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னது? அப்படியா சொன்னா? ஆமா, நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்ப வந்துருவாங்க. ஆனந்தா, என்னப்பா இது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு, இந்த சமயம் பார்த்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்குது. மாமா கவலைப்படாது, நான் வசந்தா கிட்ட சொல்லி சம்மதிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. கல்யாணங்கிறது அவங்க விருப்பத்தை பொறுத்தது. இதுல யாரும் யாரையும் வற்புறுத்த கூடாது. உங்க கல்யாண விஷயத்துல
இந்த மாதிரி நான் உங்களை கட்டாயப்படுத்தவே இல்லையே. அது உங்களுக்கே நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். வசந்தா, பைரவி அநியாயமா சாகடிச்ச பாவின்னு இந்த ஊர் உலகமே என் மேல பழி சுமத்துது. அது போறாத, இப்ப நீ வேற கல்யாணம் வேண்டாங்க, அந்த பழிச்சொல்லுக்கு வேற நான் ஆளாகணுமா? உங்களுக்காக நான் எந்த தியாகத்தை செய்யவும் தயாரா இருக்கேன். இதோ பாருங்க, நான் உங்களுக்கு மனைவி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப நீங்களே இன்னொருத்தரை கட்டிக்க சொல்லி என்ன வற்புறுத்துறீங்களே, அதுக்கு பதிலா உங்க கையாலே என்ன கொன்னுடுங்க. வசந்தா, நாம் ஆசைப்படுறதெல்லாம் நடக்கிறதில்லை. நமக்கு ஏற்படக்கூடிய தோல்விகளை மனசார ஏற்று அதையே அனுபவமா கொண்டு எதிர்காலத்தை முடிவு செய்யறது தான் புத்திசாலித்தனம். என் வாழ்க்கையை பத்தி நான் கவலைப்படுறேன். ஆனா நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு எப்பவுமே நினைக்கிற உன்னுடைய அத்தானுடைய எண்ணம், விருப்பம், உத்தரவு இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதம் தெரிவிக்கணுங்கிறது. அதனால ஏற்படக்கூடிய நல்லது கெட்டதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். Hello, Sheikh. Hello, Anand. How are you? Please sit down. Thank you. Please sit down. ஆமா, வசந்தா, இதான் சேகர். வணக்கம். சேகர், பொண்ணை பிடிச்சிருக்க? நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். வசந்தா, உனக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்காமா? அப்பா என்னம்மா சீக்கிரம் சொல்லுமா. என்ன யோசிக்கிறேன்? மாப்பிள்ளை கூட நான் கொஞ்சம் தனியா பேசுறேன். ஐயோ, கல்யாணத்துக்கு முன்ன மாப்பிள்ளையோட தனியா பேசுறியா? அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆனந்த், பொண்ணு என்கிட்ட ஏதோ கேட்க விரும்புது. கேட்கட்டுமே. சரி வசந்தா, உன் இஷ்டப்படியே செய். என்னங்க, அங்க போய் என்ன பேச போறாரோ எனக்கு என்னமோ பயமா இருக்கு. கல்யாணத்துக்கு சம்மதிக்காதீங்க, மாப்பிள்ளைய விட்டே சொல்ல வைக்க போறாளோ? ஒன்றுமே புரியலையே. எல்லாத்தையும் ஒளிமறைவு இல்லாம சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். வசந்தா, உன் மனசை விட்டு பேசினதுல எனக்கு ரொம்ப திருப்தி. ஆனந்த், வசந்தா உட்கிட்ட என்ன பேசினா? ஆனந்த், அந்த பரிசுத்தமான இதயத்தில் நீ குடியிருந்ததையும், உன்னோட அவ பழகினதையும், உன்னை அடையணும்னு அவ தவம் கிடந்ததையும் கொஞ்சம் கூட ஒளிவு மறைவு இல்லாம என்கிட்ட சொல்லிட்டான். அவன் துணிச்சல் நான் பாராட்டேன். நீ என்ன நினைக்க? தம்பி, உன் முடிவு என்னப்பா? எனக்கு பரிபூர்ண சம்மதம். சரி, வசந்தா, இப்ப நீ என்னம்மா சொல்ற? சம்மதப்பா.